தமிழ்நாட்டில் எங்கே? தமிழ்நாடு உள்ள தேனி, மதுரை பக்கத்தில் தேனி. எனக்கு 23 வருஷம் அனுபவம் இருக்கு. உள்ளே இருக்க நட்டுகளை கலட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவம் வந்து உதவி செய்து. என்ன நடந்தது இங்கே? புல்லோட இப்போ இதில் பாருங்க, இந்த பெரிய மரக்குத்தியில் கொண்டதுக்கு அதோட மின்சார கம்பிகள்லாம் உடைஞ்சு மிகப்பெரிய ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி முடிச்சு. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதான வீதியில் நிற்கிறோம், கண்டாவளை என்ற பிரதேசத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேரிடரில் நாங்கள், அதாவது டிட்வா புயல்ன்ற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாலங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் நான் முதல் எடுத்த வீடியோவும் காட்டுவேன். அதோட உப்பை இருக்கிற நிலைமையில இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுவேன். அதை சார் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய ராணுவம் வந்து அந்த பாலத்தை வந்து கட்டுற பணி இப்போ செய்து கொண்டிருக்கு. அது சம்பந்தம் காலையில் அமைய போது யாரும் சேனலுக்கு சார்ந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரத்தாங்க. அதோட முக்கியமான விஷயம், இங்கே வந்திருக்க இந்திய ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய இந்திய ராணுவம் தான் இருக்குது. காண்டி திறந்து பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டாவளைக்கும் தர்மபுரத்துக்கும் இடையிலான ஒரு பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புயலால் வந்து அடித்து உடைக்கப்பட்டது. அதை முற்பட்டு பார்த்திங்கன்னா இப்போ அதுகிட்ட பணி வந்து தொடங்கி இருக்குது. அது யார் வந்து செய்யணும்னு பார்த்தா இந்தியா இராணுவத்தும் இலங்கை இராணுவம் சேர்ந்து தான் செய்யுது. இதில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ வெஹிக்கிள்கள் நிற்குதுன்னு சொல்லி. இவ்வளோ வெஹிக்கிள் வந்து அந்த பாதையை வந்து புனரமைப்பு பணி செய்யணும். இப்போ இது இருந்தால் தான் முல்லைத்தீவுக்கு பிரதான ஒரு போக்குவரத்து பாதையாக இது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ போனால் போல தண்ணி அடிச்சு வந்து பிள்ளைய போக வெளியாக நின்ற பிள்ளைகள அவை கயிறு கொண்டு போய் ஒவ்வொரு பனையாக கட்டி மகனை எடுத்தது. பெரிய விஷயம் காப்பாற்றி எடுத்தது. எவ்வளோ நேரம் போராடினேன் மகனை காப்பாற்ற? அது ஒரு அரை மணித்தியாலும் 3/4 மணித்தியாலும் வரும். ஏன்னா தண்ணி அப்படி வேகமாக பாஞ்சதாம் ஐயா. உங்களுக்கு சம்பவம் தெரியாது. ஓ அப்புறம் நான் வீட்டை இருந்தேன். இன்றைக்கு மாடுகள் இதுக்க நிற்கிது, விரையிலாம நிற்கிறா போல நான் வந்தேன். இப்போ எல்லாம் வந்துட்டேன். ஓ எல்லாம் வந்து கொண்டு போய் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். ஓ இப்போ தண்ணி அந்த கொட்டி அதில் இருக்கிற இதெல்லாம் தெரியல. நேற்று அந்த கொட்டியில் ஒன்று தான் சொன்னேன் நான் தலையில தானே. சரிங்க. என்ன நடந்தது இங்கே? ஃபுல்லாக உடைச்சிட்டோம். டிப்பர் 20 நீளம் உடைச்சிருக்கு. டிப்பர் என்ன செய்த? தண்ணீர் அடிபட்டு போயிட்டு உங்களுடைய டிப்பர்? சரி சரி. பிடிக்க மாட்டீங்களா? வந்து பிடிக்க மாட்டீங்க. இப்போ இதில் இந்த காட்டாறு வந்த காரணத்தால், காட்டாறுன்னு சொல்லுவதை விட இது என்னென்னா இந்த 2ஆம் மாட தண்ணி தான். இந்த தண்ணி எப்படி அடித்து கொண்டு போகுதுன்னு பாருங்கோ. அப்போ இங்கால போவதென்பதே இனி நடக்க முடியாத காரியம். இது உங்களுக்கு தெரியும். அந்த டிப்பரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி போயிருக்குங்க. இதில் பெரிய ஒரு மருத மரம் எல்லாம் விழுந்துருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இப்போ போனால் அந்தளவு தான் அப்படியே அடித்து கொண்டு போய்ங்க மரத்தோட கொண்ட நிப்பாட்டும். இப்போ இதுக்கு அங்கால போகிறதே கொஞ்சம் பயமன்ற மாதிரி தான் சொல்லலாம். வேண்டாம், இது எப்போ உடைஞ்சு கொண்டு போயுமென்று சொல்ல முடியாது. இப்போ இதில் பாருங்க, இந்த பெரிய மரக்குத்தியில் கொண்டதுக்கு அதோட மின்சார கம்பிகள்லாம் உடைஞ்சு விழுந்துருக்குது. இந்த வெள்ளத்துக்கு எல்லாம் பேத்துட்டுது. அதோட அங்கே பாருங்க, அந்த டிப்பரை பாருங்க. உங்களையும் போலீஸார் பாதுகாப்பு கடையில் மாற்றப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல இந்த இது காலங்காலமாக நடக்கிறதோ பாரதியன் அப்படி மிகப்பெரிய ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி முடிச்சிருக்கு இந்த புயல். இங்கே இந்த ரோட்டெல்லாம் இப்போ கிட்ட போகிறதே ஆபத்து, மிகவும் ஒரு ஆபத்தாக ஏற்படுத்தியிருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போகிற பாதையில் அந்த
அதாவது மதவுகள் இல்லாத காரணத்தால் தான் இந்த அன்றாபுரம் வவுனியா ரோட்டுக்குள்ளே திருப்பி வந்து மதவு போடப்பட்டு திருப்பி ரோட்டு வந்து புதுப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் இதே பிரச்சனை தான், மழை காலத்தில் தண்ணி வந்து போவதற்கு காணுகளோட எண்ணிக்கை குறைவென்று சொல்லி காணுகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த அந்த வெள்ளத்தின் பிரச்சனையை வந்து தீர்த்தது. இதே பிரச்சனை இங்கேயும் செய்ய வேணும். இங்கே இந்த பனைமரம் எல்லாம் இப்போ விழப்போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டிஏ வாகனங்கள் மற்றது வேறு வாகனங்கள் எல்லாம் இங்கே வந்து நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாண்ட மீட்பு குழுவும் வந்து இங்கே இந்த இப்போ பாலத்தை திருத்துகிற பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதோட இலங்கை இராணுவமும் வந்து இந்த பணியை வந்து ஆரம்பித்து கொண்டிருக்கணும். காரங்க எல்லாம் இந்தியா ஃப்ளாக்கோட தான் இருக்கீங்க. இந்த பாலத்தின் புனரமைப்பு பணி வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு பாருங்கள், இந்த கேடர்கள் மற்றது இந்த ஆண் நட்டுகள், இது என்னென்னு தெரியல, எல்லாம் புதுசாக வந்துருக்குது. அதோட இதுக்குள்ளே ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த மீட்பு பணிக்காக வந்த இந்திய இராணுவம் பார்த்திங்கன்னா தமிழ் கதைக்கினம். ரோட்டு இல்லை பாருங்கள், அவ்வளோத்துக்கு அந்த தண்ணியில் வேகம் இருந்திருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை வந்து கலட்டி கொண்டிருக்கிறோம். அதாவது பழைய பாலத்தை வந்து கலட்டி கொண்டிருக்கணும். ஆர்டிஏ ஆஃபீஸர்மார், அதாவது வேலைக்கு அதிகாரிகள் எல்லாம் இணைந்து பணியாளர்கள்லாம் சேர்ந்து தான் இதை கலட்டி கொண்டிருக்கணும். இதெல்லாம் அந்த கல்வனிஸ் கேடர் என்று சொல்லப்படுறது. அதாவது இந்த தண்ணியில் வந்து உட்காத மாதிரி வடிவமைக்கப்பட்ட இரும்பு மாதிரி ஒரு கல்வனிஸ் என்றது, அதே வந்து எப்படி வளைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடைந்து அப்படியே அந்த வயல்களுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிருக்குது. அதுக்கு இப்போ இந்த கேடர்கள் போட்டு பலப்படுத்தி இந்த கிரவல் மண்ணெல்லாம் அடிச்சிருக்கீங்க. மக்களுக்காக நீங்கள் கதை உதவி செய்கிறீங்க. இந்தியாவில் எந்த இடம்? தமிழ்நாடுல எங்க? தமிழ்நாடுல தேனி, மதுரை பக்கத்துல தேனி. உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு வேலை செய்யறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆர்மிக்கு இதுக்கு வந்து சர்வ் பண்ண தானே வந்துருக்கோம். இது உங்களுக்கு புது அனுபவம்? புது அனுபவம் இல்லை, நம்ம இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் கூட எக்ஸசைஸ் நடக்கும். அது மாதிரி நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறோம். ஹியூமனிட்டரி அசிஸ்டன்ஸ்னால் என்ன, இன்னொரு நாட்டுக்கு வந்து நின்று வேலை செய்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம்? புது அனுபவம். ஏன்னா நான் வந்து புதுப்பேன், ஏன்னா வந்து 7 years தான் புது அனுபவம். எவ்வளோ காலம் நீங்கள் இராணுவத்தில் இணைந்து? 7 years 1 month ஆகும் வந்திருக்கு. அப்போ முதலாவதாக நீங்கள் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகிறது இதுதானா ஃபர்ஸ்ட் டைம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இது வரைக்கும் இராணுவ ஃபீல்டுக்கு போயிருக்கிறீங்களா? இது வரைக்கும் இராணுவ பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருக்கிறீங்களா? இருக்கு, பட் அவ்வளோ இப்போ இந்த அதாவது இலங்கைக்கு வந்திருக்கிற மீட்பு குழுவுக்கு வந்து இதில் போகிறவர் தான் இன்சார்ஜாக இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எந்த இடம்? விசாமுடு. இப்போ இங்கே இந்தியாவில் வந்து எம்பிட்டீங்களா? சும்மா பார்க்கலாம் கொண்டு வந்தேன். விசாமுடு அங்கே தானே? ஓ, நீங்கள் தர்மபுரம் இந்தியாவில் கண்டாவில் பக்கம் நிற்கிறீங்க? பார்க்கறதுக்கு வந்தேன். இதுக்காக நடந்து வந்தீங்களா? நடந்து தான் வந்தேன். இப்போ பாலம் எல்லாம் கலட்டியாச்சு, நீ ரெண்டு போகிறீங்க திருப்பி? வயல்வெளியில் நடந்து தான் போகணும்.
என்னம்மா இந்திய ராணுவம் வந்து உதவி செய்து எங்களுக்கு என்னம்மா நினைக்கிறீங்க இந்த அனுபவங்கள்? ஐயா நல்லது தான் நினைக்கிறோம். நாங்கள் இப்படி ஒரு இந்த நாட்டுக்கு இப்படி செய்கிறது இவ்வளோ ஒரு நல்லது தானே. போக்குவரத்துக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு வழிக்கு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மழை தண்ணினால தொழில் இல்லை, வேலை வெட்டி இல்லை, வீட்டில் இருந்து இருக்க முடியாது. அதுதான் புதனமாக இருக்கும். இப்போ எங்க தோட்டங்கள் விளைச்சிருக்கீங்க? தோட்டமெல்லாம் அழிஞ்சிருச்சு. வாழை ஒரு ஏக்கரும் சரி. இப்போதைக்கு 1 லட்சத்துக்கு மேலே பார்க்கலாம். அழிவு வாழைக்குளம் மட்டும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் நெல் விளைச்ச மாதிரி நெல் அழிவு பெருசாக இல்லை. அவ்வளோ ரோட்டுக்கரை வெளியே தான் அழிஞ்சிருக்கோடைய உள்ளுக்கெல்லாம் அப்படி அழியல. நல்லா இருக்கு. சரி ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் தான் வரேன் சார். இதே மாதிரி வேறு நாடுகளுக்கு நீங்கள் இந்த மீட்பு பணிகளுக்கு போயிருக்கிறீங்களா? போயிருக்கோம். லாஸ்ட்டு ஏப்ரல் மேல வந்துட்டு மியான்மர் எர்த்குயிக் போயிருந்தேன். மியான்மரில் எர்த்குயிக் ஆச்சு பார்த்தீங்களா? அங்கே என்னம்மா இதே மாதிரியா? இந்த மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கிக்காக போயிருந்தோம். அங்கேயும் போய் சில கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் சேம் இதே மாதிரி டிசாஸ்டர் டைமில் நிறைய லாஸ் ஆகிருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இந்தியா சைட்லேருந்து கொஞ்சம் அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். எத்தனை வருஷ கால ஃபீல்டு இருக்குது இந்த உங்களுக்கு அனுபவம்? எங்களுக்கு எனக்கு 23 வருஷம் அனுபவம் இருக்குது. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் 23 வருஷம் அனுபவம். இது வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த இது எல்லாமே இந்தியாவிலேருந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அனுப்பக்கூடிய C-17 ஏர்கிராஃப்ட்லேருந்து கொண்டு வந்தாது. கொலம்போவில் இறங்கியாச்சு. அங்கேருந்து இறக்கிட்டு இப்போ நேற்று நைட்டு இங்கே வந்துட்டு இப்போ அன்லோட் ஆகிட்டு. இது வந்து ஏற்கனவே அங்கே பாவிக்கப்பட்டதா? இல்லை, இது குவைட் நியூ ஐட்டம்ஸ், நியூ மெட்டீரியல்ஸ் சார். இது வந்துட்டு அங்கே இது பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு பாலத்துக்கு எவ்வளவு பெறுமதியான தொகை இருக்கும் பணம்? இந்தியா காசில் எவ்வளவு பெறுமதி இருக்கும் பணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதோட ஐட்டம்ஸ் ஏற்பட்டு 1 கரோடு வரைக்கும் வரலாம். 1.5 கோடி கிட்ட. 1.5 கோடி வரைக்கும் வரும் இந்தியா காசு. இலங்கை காசு கிட்டத்தட்ட 5.5 கோடி கிட்ட வரும். எத்தனை நாளில் இந்த வேலை வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தா? இப்போ அந்த கீழே இங்கே ஆல்ரெடி டேமேஜ் ஆன பிரிட்ஜு ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து, இந்தியன் ஆர்மி ஸ்ரீலங்கா ஆர்மி சேர்ந்துமே ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெக்கவரி ஆச்சுன்னா எங்களோட ஸ்டோர்ஸ் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வந்துடும். மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துடும். வந்துருச்சு. எங்களுக்கு கிளியரன்ஸ் ஆச்சுன்னா ஒரு 10 to 12 ஹவர்ஸில் நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எங்கெங்க இங்கே நீங்கள் இப்போ இந்த பிரிட்ஜல் செய்கிறீங்க, அதாவது பாலங்கள் பணி போட்டு நாங்கள் வந்து இங்கே 6 நாள் ஆச்சு. 4 நாள் வந்துட்டு எங்கெங்கே டிசாஸ்டர் ஆச்சு அந்த ஏரியாலெலாம் போய் ரெக்கி போயிட்டு வந்தாலும் பல இடங்களில் இந்த மாதிரி பிரிட்ஜு நிறைய இடங்களில் பாலம் உடஞ்சி ரோடு உடஞ்சிருந்தது. அதில் பிரைமரியாக கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரோடை வந்துட்டு பிரைமரியாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு மெயின் ஹைவே கிளிநொச்சியும் முல்லைத்தீவையும் இணைக்கிறதுக்கு நிறைய டிராஃபிக் போக்குவரத்து இருக்குது. பப்ளிக் நிறைய போக்குவரத்து போய் வரதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு பிரைமரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கால பகுதியில் இங்கே இருந்து இந்த பணியை செய்ய போகிறீங்க? ரெக்யர்மெண்ட்டு எப்படி கவர்மெண்ட் எங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த தகுந்த மாதிரி நாங்கள் இருந்து பணியை செய்துட்டு போகிறீங்க. முடிஞ்ச அளவு செய்து சீக்கிரம் போக பார்ப்பீங்க? இல்லை அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு எங்களோட சேவை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அந்த மாதிரி போக மாட்டோம். அந்த மாதிரி இடையில போக மாட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்கள் இந்தியாவில் எந்த இடம்? நான் இந்தியா தான். இந்தியாவில் தமிழ்நாடா? தமிழில் பேசுகிறதுனால தமிழ்நாடு தான். நான் ஆல்சோ இந்தியா. ஓகே, டாக்டர் சிம்பிளா சொல்லி சமாளிச்சிட்டீங்க. நாங்கள் இந்தியா தான். சரி, ஓகே சார், நன்றி. உங்களோட பணி வந்து தொடரட்டுக்கும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். இவரான பெரிய பொறுப்பு கமாண்டர். உள்ளே இருக்க நட்டுகளை கலட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவம் வந்து உதவி செய்து கொண்டிருக்குது. இப்போ இந்த கொண்டு வந்த பாலத்தை ஃபிட் பண்ணுறதுக்குரிய தேவையான பகுதிகளை வந்து இப்போ இந்த இடத்துல வச்சு அடுக்கி கொண்டு வைக்கணும்.
தங்களோட பணிகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு கேடர்களும் மிகவும் வெயிட்டானதுகள் காய் கொண்டு போய் பொறுப்பாக இருக்க அதிகாரிகள் இதெல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்காரு என்ன மாதிரி என்றெல்லாம். இதில் பாருங்க எவ்வளோ வாகனம் எவ்வளோ பொறியியலாளர்கள்னு சொல்லி. ராட்சச கிரெயின்கள் எல்லாம் கொண்டு வந்து தான் மேலே வந்து கொடுத்துட்டு நம்ம நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க இது வந்து ஒரு மணல் விளையிற பூமியோ இல்லாட்டி நெல் விளையிற பூமியோன்னு தெரியாத அளவுக்கு அழிச்சிருக்குது. ஃபுல்லாகவே மண் தெரியாதான் தெரியுது.